அருமையான காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்கும்படியாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் முதல் 4 வசனத்தை முதலாவது நான் உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 4 வசனத்தில் முதலாவது சில பகுதிகளை நான் நினைப்பூட்டி தொடர்ந்து வேறு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லும்படியாக நான் ஆண்டவருக்குள்ளாக நினைப்பூட்டப்படுகிறேன். அது என்னவென்றால், இந்த பெந்தேகோஸ்தே என்கிற ஒரு அற்புதமான பண்டிகையின் நாட்களில் சீஷர்கள் எல்லாரும் ஏற்கனவே பல நாட்கள் ஒரே இடத்தில் இருந்து கூடி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஜெபம் பண்ணி ஆண்டவர் நம் நடுவில் என்ன செய்ய போகிறார், என்ன காரியம் நடக்க போகிறது என்கிற ஒரு ஏக்கத்தோடு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தார்கள். அங்கே 120 பேர் இருந்தார்கள் என்று 1வது அதிகாரத்தில் 14, 15 ஆகிய வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்கிறோம். அந்நாட்களிலே சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்தார்கள் என்று. இவர்கள் எல்லாரும் கூடியிருந்து ஜெபத்திலும் வேண்டுதலிலும் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஒரு ஏக்கத்தோடு காத்திருந்தார்கள். அந்த நேரத்தில் 2வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்கு என்ன நடக்கிறது என்றால், ஒரு பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. கவனிங்க, இந்த 2வது வசனத்தில் என்ன நடக்கிறது என்றால், இவர்கள் சாதாரணமாக ஜெபத்திலும் ஒரு அமைதலோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டுதல் பண்ணி விண்ணப்பம் பண்ணி இருக்கும் பொழுது திடீரென்று இவர்களுடைய காதுகளில் ஒரு சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம் கேட்கிறது? வானத்திலிருந்து உண்டாகுகிற ஒரு சத்தம். அப்படி என்றால் தூரத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. அந்த சத்தம் ஒரு சில வினாடிக்குள் அந்த சத்தம் அவர்கள் வீடு முழுவதையும் நிரப்புகிறதா. கவனிக்கணும், முதலாவது அந்த சத்தம் எங்க கேட்கிறது? ஒரு பலத்த காற்று அடிக்கிற ஒரு முழக்கம். நம்ம புயல் வரும் பொழுது கிழக்கிலிருந்து ஒரு சத்தம் வரும் என்றால் மழையும் புயலும் ஒரு வித்தியாசமான ஒரு சத்தத்தை நம்ம இடத்தில் அந்த தூறல் விழாது அல்லது காற்று மரங்களில் மோதாது. ஆனால் காற்று பெரும் இரைச்சலோடு அங்கிருந்து வருகிறதை நாம் கேட்க ஆரம்பித்து விடுவோம். அதுபோலதான் அந்த மேல் வீட்டறையில் 120 பேருடைய காதுகளிலும் வானத்துல ஒரு பெரும் காற்று, பலத்த காற்று அடிக்கிற ஒரு முழக்கம் வானத்துல கேட்க ஆரம்பிக்கிறது. இவர்கள் கூடியிருந்து கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுடைய காதுகளில் ஒரு சத்தம் தூரத்திலிருந்து ஒரு பலத்த இடிமுழக்கம் போல ஒரு காற்று வருது போல அவர்களுக்கு தோன்றுகிறது. இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிற நேரத்திலேயே அவர்கள் தங்கி இருந்த ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்த அந்த வீடை அந்த பலத்த காற்று நிரப்பினது. கருமையான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட அந்த நாட்களில் முதலாக கர்த்தர்
செவியை அவர் திறக்கிறார். அவருடைய அந்த வல்லமையை, அந்த சத்தத்தை அவங்க காதுதான் முதலாவது கேட்கிறது. அல்லேலூயா. இரண்டாவது என்ன சம்பவம் நடக்கிறது? 3வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அக்கினி மயமான நாவுகள் போல் புரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு. கவனிங்க, முதலாவது அவருடைய செவி, அவருடைய காது தூரத்தில் உண்டாகுகிற ஒரு சத்தத்தையும், தூரத்தில் உண்டான அந்த சத்தம் அவர்கள் வீட்டு அருகில் வந்து அவர்கள் வீடை அந்த சத்தம் நிரப்பினதையும் இவர்கள் காது கேட்டது. இரண்டாவது, அக்கினி மயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுடைய கண்களுக்கு காணப்படுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் செய்திகளுடைய முகவுரையாக சில காரியங்களை நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில எப்படி அவர் வாழ்க்கையில ஒரு மறுரூபம் வருகிறது, ஒரு மாற்றம் வருகிறது, தேவன் எப்படி அவர்களுக்குள் கிரியை செய்கிறார் என்கிறதை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், முதலாவது பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் மேல் வந்து இறங்குவதற்கு முன்பதாக ஆண்டவர் செய்த முதல் காரியம், இவர் காதை திறக்கிறார். காதுகள் திறக்கப்படுகிறது. காதுகள் திறக்கப்பட்ட உடனே அவர்களுக்கு என்ன சத்தம் கேட்கிறது? வானத்திலிருந்து ஒரு பலத்த இடிமுழக்கம் போல ஒரு சத்தம் அங்கிருந்து புறப்படுகிறதையும், அவர்கள் தங்கியிருந்த வீடை நிரப்பினதையும் இவர்களுடைய செவி கேட்டது. இரண்டாவது, அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் இவர்களுடைய கண்களில் காணப்படுகிறது. இவர்கள் எல்லாரும் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கும் பொழுது இவர்களுடைய உள்ளான ஒரு மனிதன், அந்த மனிதனுடைய கண் இந்த அக்கினி மயமான நாவுகள் புரிந்திருக்கிறதை, அப்படியே இறங்கி வருகிறதை இவர்கள் கண்கள் காண்கிறது. அல்லேலூயா. இவர்கள் கண் பார்க்க தொடங்குகிறது. மூன்றாவது காரியம், அந்த வசனத்தை நீங்கள் கவனிக்கும் பொழுது 3வது வசனத்தின் பிற்பகுதியில் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. எனக்கு அருமையானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் அக்கினி மயமான நாவுகள் போல அப்படியே இறங்கி வருகிறதை இவங்க கண் பார்த்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் ஒரு சன பொழுதில் என்ன நடக்கிறது என்றால், அந்த அக்கினி மயமான நாவுகள் இவங்க சரீரத்தில் வந்து அமர்கிறது. சரீரத்தில் வந்து அமர்கிறது. நீங்கள் எல்லாரும் ஒரு ஈரமான ஒரு பெட்ஷீட் நீங்கள் துவைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் திடீரென்று அந்த ஈரமான பெட்ஷீட்டை யாரோ ஒருவர் உங்க மேல போட்டா எப்படி இருக்கும்? அந்த ஒரு உணர்வை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதுபோல இங்க என்ன நடக்கிறது என்றால், ஒரு அக்கினி மயமான நாவு, அது ஒரு நாவு, ஆனால் அந்த நாவு சாதாரணமான நாக்கு அல்ல. அது ஒரு அக்கினி மயமான, ஒரு அக்கினி வடிவமான ஒரு அக்கினி ஸ்தம்பம், ஒரு அக்கினி தீபம். இந்த அக்கினி இவங்க பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த பெரு இரைச்சல் இடிமுழக்கம் சத்தத்தோடு கூட அந்த அக்கினி மயமான நாவுகள் போல ஒரு அக்கினி இறங்கி வருகிறது. நாவு வடிவமுள்ள ஒரு அக்கினி இறங்கி வருகிறது. அந்த அக்கினி இறங்கி வந்து என்ன செய்கிறது என்றால், இவர்கள் சரீரம் முழுவதையும் நிரப்புகிறது. அல்லேலூயா. சரீரம் முழுவதையும் நிரப்புகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, 4வது வசனத்தை நீங்கள் கவனிக்கும் பொழுது, இந்த சம்பவம் நடந்த பிறகுதான் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். பரிசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள் நிரப்புவதற்கு முன்பதாக 3 காரியங்கள் நடக்கிறதை இங்கே நாம் தியானிக்கிறோம். 3 காரியங்கள் நடக்கிறது. முதல் காரியம் என்ன? இவர்கள் காதுகளில் ஒரு சத்தம், வானத்திலிருந்து உண்டாகிற
ஒரு சத்தம் உண்டாக கேட்கிறார்கள். இரண்டாவது, அந்த சத்தம் எங்கேயோ கூப்பிடுகிற சத்தமிடுகிற ஒரு சத்தம் அல்ல, அந்த சத்தம் இவர்கள் வீடு நிரப்புகிற ஒரு அனுபவம் அவர்கள் பார்க்கிறார்கள். அடுத்து நீங்கள் கவனிக்கும் பொழுது இவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு மேலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வருகிறது. அந்த அக்கினுடைய ஷேப், அந்த அக்கினுடைய வடிவம் எப்படி இருக்கிறது என்றால் ஒரு நாவு வடிவம் போல இருக்கிறது. இதை அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த அக்கினி நாவு ஏதோ இவர்களுக்கு ஒரு காட்சியை போல அது காணப்பட்டு அது மறைந்து போகாமல் அந்த அக்கினி நாவு என்ன செய்கிறது, இவர்களுடைய சரீரத்தில் இறங்குகிறது. அல்லேலூயா. சரீரத்தில் இறங்கின உடனே தான் கவனிங்க, அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, என் சத்தத்தை கேட்கிற உங்களிடத்தில் நான் கேட்கிற கேள்வி என்னவென்றால், நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது உங்கள் கண்கள் திறக்கப்படுகிறதா? உங்கள் காதுகள் திறக்கப்படுகிறதா? உங்களுடைய சரீரத்தில் தேவனுடைய வல்லமை அல்லது அக்கினி அல்லது தேவன் உங்கள் சரீரத்தில் அமர்கிறதை நீங்கள் உணர்கிறீர்களா? இன்றைக்கு இருக்கிற பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை பெற்றவர்களுக்கும் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் இருக்கிற நிலைக்கும் உண்மையிலேயே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட அந்த நாட்களில் நடந்த நிகழ்வுக்கும் நிறைய வித்தியாசத்தை பார்க்கிறதுனால தான் அன்றைக்கு நடந்த கிரியைகள் இன்றைக்கு நடக்கவில்லை, அன்றைக்கு நடந்த அற்புதங்கள் இன்றைக்கு நடக்கவில்லை, அன்றைக்கு சபை வளர்ந்தது போல இன்றைக்கு சபை வளரவில்லை. இதற்கெல்லாம் காரணம் என்ன? நான் பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டு, நான் பரிசுத்த ஆவியை பெற்று பல ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று மார்பு தட்டிக் கொள்கிற நமக்குள்ளாக இன்னும் நம்முடைய கண்கள் திறக்கப்படல, இன்னும் நம்முடைய செவிகள் திறக்கப்படல, இன்னும் நம்முடைய சரீரத்தில் அந்த அக்கினி நாவு நம்முடைய சரீரத்தை நிரப்பல. இன்றைக்கு உங்கள் வீடுகளில் இருக்கிறீங்க, உங்களுக்குள்ளாக ஒரு ஏக்கம் வரணும், உங்களுக்குள்ளாக ஒரு தாகம் வரணும், உங்களுக்குள்ளாக ஒரு ஏக்கம் வரணும். நானும் பரிசுத்த ஆவியை பெற்று இத்தனை வருஷம் ஆயிட்டாண்டவரே, ஆனால் எனக்கு இந்த அனுபவம் கிடைத்ததா என்று நான் சிந்தித்தால் எனக்கு இல்லாதது போல தான் இருக்குது. என் கண்கள் திறக்கப்படல, என் செவி திறக்கப்படல, என்னுடைய உள்ளான மனிதனுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஐம்புலங்களின் உணர்வுகளும் திறக்கப்படல, என்னுடைய சரீரத்தில் அக்கினி மயமான நாவு வந்து அமர்ந்தது போல தெரியல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்கள் எல்லாரும் வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கின பிறகுதான் அங்கே கூடியிருந்த 18 பாஷைகளை பேசக்கூடிய யூதர்களுக்கு என்ன ஒரு பெரிய சத்தம் கேட்கிறது. இந்த சத்தத்தில் நம்ம ஜென்ம பாஷையில பேசக்கூடிய ஒரு கூட்டத்தார் அங்கே தேவனை புகழ்ந்து பாடுகிற துதிக்கிற ஒரு தொனி கேட்கப்படுகிறது. இந்த எருசலேம் நகரத்தில் நம்ம ஜென்ம பாஷைகளை நம்முடைய நாம் வளர்ந்து நாம் பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய நாட்டு பாஷைகளை பேசக்கூடிய இந்த பாஷைக்காரர்கள் இந்த எருசலேம் பட்டணத்தில் எங்கே இருக்கிறார்கள்? இந்த சத்தம் நம்முடைய காதுகளுக்கு கேட்கிறதே என்று இந்த 18 வகையான பாஷைக்காரர்கள் எல்லாரும் வந்து அவர்கள் மேல் வீட்டறையில் இருந்த அந்த வீடை முழுவதும் நிரப்பினார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு வெவ்வேறு பாஷைகளை பேசினார்களாம், வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள். எனக்கு அருமையானவர்களே, இவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது கலிலேயர்கள் என்று. கலிலேயர்கள் இந்த 18 பாஷைக்காரர்களும் வந்து பார்த்த பொழுது, ஐயோ இவர்கள் எல்லாம் கலிலேயர்கள் அல்லவா? 12வது வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், அவர்கள் எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவர்
சொல்லிக் கொண்டார்கள். ஏன் ஏன் இவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள்? இவர்கள் எல்லாரும் படிப்பறிவு இல்லாதவர்கள், இவர்கள் அடுத்த பாஷையை கற்றுக்கொள்ளாதவர்கள், இவர்களுக்கு அதிகமான அறிவு இல்லாதவர்கள், இவர்கள் வேறு பாஷையை தெரியாதவர்கள். அப்படிப்பட்டவர்கள் எப்படி நம்முடைய ஜென்ம பாஷைகளை பேசுவார்கள்? இந்த இடத்தில் வந்த 18 பாஷைக்காரர்களும் இவர்கள் எல்லாருமே யூதர்கள். இவர்கள் பெந்தேகோஸ்தே பண்டிகையை கொண்டாடும்படியாக வந்த யூதர்கள். இவர்கள் எல்லாரும் இவர்களுடைய இந்த பண்டிகைக்கு வந்தாக வேண்டும். இவர்கள் யார்? இவர்கள் ஆகேசுவர் காலத்தில், நம்முடைய பாபிலோனுடைய ராஜா நேபுகாத் நேச்சர் காலத்தில் இவர்கள் எல்லாரும் உலகத்தில் ஆங்காங்கே சிதறடிக்கப்பட்டார்கள். ஆகேசுவர் காலத்தில் 127 நாடுகளை அவன் கையில் வைத்துக் கொண்டிருந்தான். அதே போலதான் சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்த பாபிலோனின் ராஜாவும் அங்கு இருந்த எல்லாரும் நாடுகளையும் தன் வசமாய் வைத்துக் கொண்டிருந்தான். ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த யூதர்கள் ஒவ்வொரு சிறு 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 கூட்டமாக பிரிந்து போனார்கள். அவர்கள் எல்லாரும் யூதர்கள் என்றாலும் அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல தங்கி தாவரித்து அங்கேயே தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் செலவழித்துக் கொண்டு வந்தவர்கள். அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் யூதர்களாக இருந்தால் கூட அவர்கள் அந்த நாட்டில் பிறந்தபடினால், அந்த இடத்தில் பிறந்தபடினால் அந்த பாஷைக்கு உரியவர்களாய், ஜென்ம பாஷைக்கு உரியவர்களாக மாற்றப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் சீரியாவில் இருந்தாலும், எதோமியாவில் இருந்தாலும், அல்லது நம்முடைய நாட்டில் இந்தியாவில் இருந்தாலும், அல்லது இன்னொரு நாட்டில் அவர்கள் இருந்தாலும், அவர்கள் அந்தந்த நாட்டில் பிறந்தபடினால் அவர்கள் பேசின பாஷை அவர்களுடைய ஜென்ம பாஷையாக, அவர்கள் பிறந்த இடத்து பாஷையாக இருந்தால் கூட அவர்கள் எல்லாரும் யூதர்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 18 வகையான பாஷைகள் அந்த மேல் வீட்டறையில் இருந்த 120 பேர்கள் நடுவிலும் இறங்கினது. மற்ற மொழிகளை பேசக்கூடிய ஒரு ஆற்றல் அவர்களுக்குள் இறங்கினது. ஆமென். எவ்வளவு ஒரு அற்புதமான செயல் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் செய்த ஒரு செயல். ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில் இவர்களுடைய பாஷைகள் எல்லாம் தாறுமாறாக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு முன்பு வரைக்கும் ஒரே பாஷையை பேசினார்கள். ஆய்வாளர்கள் எல்லாரும் இதை குறித்து ஆய்வு பண்ணி பற்பல காரியங்களை யூடியூபில் மற்றும் பல பகுதிகளில் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள் அந்த ஒரே பாஷை தமிழ் பாஷையாக இருக்க வேண்டும் என்று கூட சொல்லுகிறார்கள். நாம் அந்த ஆய்வுக்கு இப்பொழுது போக வேண்டாம். ஆனால் கவனிங்க, அதற்கு முன்பதாக பேசப்பட்டது ஏதோ ஒரு பாஷையை பேசினார்கள். ஆனால் எப்பொழுது வானளவில் அவர்கள் கோபுரம் கட்ட வேண்டும் என்று தீர்மானித்து கோபுரம் கட்டினார்களோ அப்பொழுது அவருடைய பாஷைகள் தாறுமாறாக்கப்பட்டது. ஆனால் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் வரும் பொழுது ஒரு கூட்டத்தில் இருந்த 120 பேர், ஒரு சிறு கூட்டம், உலகத்தில் உள்ள 18 வகையான பாஷைகளை பேசுகிற ஒரு ஆற்றல் நிறைந்தவர்களாய் பேச ஆரம்பித்தார்கள். ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், இவர்கள் வெவ்வேறு பாஷைகளை பேசின பிறகுதான் இவர்களுக்குள்ளாக ஏதோ ஒரு சம்பவம் நடந்துவிட்டது என்று அங்கு இருந்த திரள் கூட்ட ஜனம் ஒன்று கூடினது. திரள் கூட்ட ஜனம் ஒன்று கூடினது. இது ஏதோ நடக்குது. ஒருவேளை குடித்து வெறித்து இவர்களுக்கு புத்தி வேதளித்து இவர்களுடைய சிந்தை ஒரு விதமாய் மாற்றப்பட்டு அவர்கள் புலம்பும் பொழுது எதை செய்யலாம் நம்முடைய பாஷைகளை பேசுகிறார்களோ என்று அவர்கள் அவ்விதமாய் புரிந்து கொள்ளுகிறதக்க அளவுக்கு இவர்களுடைய வாயின் வார்த்தைகள், இவர்களுடைய செயல்பாடுகள் காணப்பட்டது. அதனால்தான் பேதுரு எழும்பி, நீங்க நினைக்கிறது போல இவர்கள் குடித்து வெறித்து பேசல, யோவேல் தீர்க்கதரிசனம் நிறைவேறினது என்று ஒரு பிரசங்கத்தை பண்ணுகிறார். 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டான் என்றால்
நாம் சொல்லுகிற காரியம் என்ன? அந்நிய பாஷை பேசிவிட்டால் நமக்கு தெரியாத, நம்ம தாய்மொழி இல்லாத இன்னொரு பாஷையை பேசிவிட்டால் இவன் பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டான் என்று நாம் சொல்லுகிறோம். அது உண்மைதான், அது உண்மைதான். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியின் வெளிப்பாடு அல்லது பரிசுத்த ஆவியின் எனக்குள் வந்த பிறகு நான் பேசுகிற அந்த அந்நிய பாஷை, அந்த நிகழ்வு நடப்பதற்கு முன்பதாக அவனுடைய சரீரத்தில் பல நிகழ்வுகள் நடக்க வேண்டும். பகல் நிகழ்வுகள் நடக்க வேண்டும். முதலாவது என்ன நடக்க வேண்டும்? அவனுடைய உள்ளான மனிதனுடைய செவி திறக்கப்பட வேண்டும். இரண்டாவது என்ன நடக்க வேண்டும்? அவனுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அந்த அக்கினி மயமான நாவுகளை பார்க்கிற பார்வை அந்த மனிதனுக்குள் உண்டாக வேண்டும். மூன்றாவது என்ன நடக்க வேண்டும்? அவனுடைய சரீரத்துல அந்த அக்கினி இறங்க வேண்டும். நான்காவது ஒரு காரியம் நடந்திருக்கிறது. என்ன நடந்திருக்கிறது என்றால், அவனுடைய சிந்தனையில, கவனிங்க, அவனுடைய சிந்தனையில மொழிகளை உருவாக்குகிற, அடுத்த மொழிகளை கூட எளிதாய் கற்றுக்கொள்கிற, புரிந்து கொள்கிற, பேசுகிற ஒரு ஆற்றல் அவர்களுடைய சிந்தைகளில் உருவாயிற்று. அதனாலதான் அவங்க அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள், அடுத்த பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள். நாம இப்ப பேசுறதெல்லாம் அந்நிய பாஷை என்று சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. காரணம் என்னவென்றால், நாம பேசுகிறது ஒருவேளை பரியாச உதடுகளாக இருக்கலாம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனங்களோடு பேசுவேன் என்று தீர்க்கதரிசியாகிய ஏசாயா தீர்க்கதரிசனமாய் சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் அங்கே சொல்லப்படுகிறது அந்நிய பாஷை என்றும் பரியாச உதடு என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நாம பேசுகிறது பரியாச உதடுகளாக கூட இருக்கலாம். நான் அப்படி தீர்க்க வரவில்லை. ஆனால் ஒரு மனிதன் அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் ஆனால் அந்த நிகழ்வதற்கு முன்பதாக இவ்விதமான 4 நிகழ்வுகள் அவனுடைய சரீரத்தில் உருவாக வேண்டும். 1, அவன் செவி திறக்கணும். 2, அவனுடைய கண் திறக்கணும். 3, அவனுடைய சரீரத்துல ஆவியானவர் வந்து அமர்கிறது தெரியணும். 4வது, அவனுடைய சிந்தையில் ஒரு மாற்றம் உண்டாகும். அவருடைய சிந்தையில் ஒரு மாற்றம். இதெல்லாம் நடக்காம நாம் அந்நிய பாஷை பேசுகிறதுனால தான் எந்த கிரியையுமே நடக்க மாட்டேன். ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நடந்த செயல்பாடுகள் நடக்காமல் போகிறது. ஆவியானவர் எனக்குள் இறங்கிட்டார், நான் அபிஷேகத்தை பெற்றுவிட்டேன், நான் இப்பொழுது ஆண்டவர் வந்தாலும் போய்விடுவேன் என்றெல்லாம் நாம் மார்பு தட்டுகிறோம். இந்த அந்நிய பாஷைகளை வைத்து அரசியல் பண்ணுகிற கூட்டம் பெருசு. ஆனால் ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நடந்த அந்த அனாட்சி, அந்த ஒரு ஆவியானுடைய வல்லமை இப்ப நமக்கு வேண்டும் என்று நாம் காத்திருந்து ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இப்ப பெற்றிருக்கிறது அபிஷேகம், ஆவியானவர். உங்களிடத்தில் ஆவியானவர் இல்லை என்று நான் சொல்வதற்காக இப்ப நான் வரவில்லை. நீங்கள் பெற்றிருக்கிறது ஆவியானுடைய ஏதோ ஒரு கிரியை என்று கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் நாம் எதிர்பார்க்க வேண்டியது என்ன? நமக்குள்ளாக அந்நிய பாஷைகளை நாம் பேசுவதற்கு முன்பதாக 4 வகையான மாற்றங்கள் நடக்க வேண்டும். அது என்ன மாற்றம்? நம்முடைய செவி முதலாவது திறக்கப்பட வேண்டும். செவி, கர்த்தருடைய குரலை, கர்த்தருடைய பேர் இரைச்சலை, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற செவியாய் நம்முடைய செவி மாற வேண்டும். நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். அக்கினி மயமான நாவுகளை பார்க்கிற கண்களை மாற வேண்டும். நம்முடைய சரீரத்துல அபிஷேகம் பெற்றுவிட்டோம், அபிஷேகத்தை நான் தொட்டுவிட்டேன், அபிஷேகம் என்னை நிரப்பிவிட்டது என்றால் அந்த அபிஷேகத்தினுடைய ஒரு அனல் நம்முடைய சரீரத்துக்குள் இருக்க வேண்டும். அந்த ஒரு அனல் இருக்க வேண்டும். ஆனால் அக்கினி மயமான ஒரு அனல் இருக்க வேண்டும். இதெல்லாம் இப்பொழுது இல்லை. ஒரு 10, 30, 40 வருடத்துக்கு முன்பதாக இருந்த அந்த ஆவிக்குரிய அனல் கூட இப்பொழுது இல்லை. இப்பொழுது எல்லாமே ஒரு வேஷம் போல மாறிவிட்டது. உடனே அந்நிய பாஷை, திடீர்னு ஒரு அந்நிய பாஷை வந்தது. அந்த அந்நிய பாஷை வருவதற்கு முன்பதாக உங்கள் கண்கள் திறக்கப்பட்டதா? உங்கள் செவிகள் திறக்கப்பட்டதா?
ஒரு 3 பாட்டு பாடணும் பாஸ்டர், நல்லா சத்தமா கை தட்டணும். திடீர்னு எனக்கு அந்நிய பாஷை வந்துச்சு. ஆனால் ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் அந்த அந்நிய பாஷை வருவதற்கு முன்பதாக நடந்த அந்த நிகழ்வுகள், வெளி புறஜாதி ஜனங்கள் அல்லது யூத மார்க்கத்தில் அமைந்த அந்த யூதர்கள், வெளிதேசத்தில் வசித்துக் கொண்டு வந்த யூதர்கள், இவர்களுக்கு உள்ள நடந்த மாற்றத்தை ஒன்றுமே அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் அதை பார்க்கல. இவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது அவர்களுக்கு தெரியாது. இவர்கள் செவி திறக்கப்பட்டது அவர்களுக்கு தெரியாது. இவருடைய காது, இவருடைய சரீரத்தில் நடந்த மாற்றம் தெரியாது. சிந்தையில் நடந்த மாற்றம் கூட தெரியாது. என்ன தெரியும்? இவங்க எல்லாரும் இன்னொரு பாஷையை பேசுகிறார்கள், இது மாத்திரம் தெரியும். அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே இருக்கிற அந்த ஜனங்களை குறித்து இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், இவர்கள் படிப்பு அறியாதவர்கள். அவர்கள் ஒரு நாள் கூட ஸ்கூலுக்கு போனதில்லை. இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு இவர்களுக்கு எந்த விதமான படிப்பறிவும் இல்லை. இவர்கள் பேதமைகள். அப்படி என்றால் ஒரு காரியத்தை தெளிவா செய்யுங்க என்று சொன்னா கூட அதை தெளிவா செய்ய அவங்களுக்கு தெரியாது. இவங்க ஒரு பேதமை. இப்படிப்பட்டவர்கள் மேலதான் தேவ ஆவியானவர் வந்து இறங்கினார். இவர்கள் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டதினால் ஏதோ வெவ்வேறு பாஷைகளை பேசுகிறது காரியம் அல்ல. இவர்களுடைய உள்ளான மனிதனுடைய அந்த உள்ளான மனிதனிடத்தில் ஒரு மாற்றம் உருவாக ஆரம்பித்தது. ஒரு மாற்றம். இவர்கள் பேசுகிற பேச்சில் ஒரு மாற்றம், இவர்கள் பார்க்கிற பார்வையில் ஒரு மாற்றம், இவர்களுடைய சரீரத்தில் ஒரு அக்கினி எரிய ஆரம்பித்து விட்டது. சரீரத்தில் ஒரு அக்கினி எரிய ஆரம்பித்தது. எனக்கு அருமையானவர்களே, அதனால தான் அற்புதம் நடந்துச்சு, அதனால தான் அதிசயம் நடந்தது, அதனால தான் விடுதலை வெளிப்பட்டது. எனக்கு அருமையானவர்களே, இது 2வது அதிகாரத்தில் நடந்தது. ஆனால் 11வது அதிகாரத்துக்குள்ளாக நீங்கள் பிரவேசிப்பீர்கள் என்றால் அங்கே ஒரு அற்புதமான சம்பவம் நடக்கிறது. 10வது அதிகாரத்தில் அங்கே யாரிடத்தில் நடக்கிறது? அது யூதர் இல்லாத இன்னொரு கூட்டத்தில் புறஜாதியார்கள் நடுவில் நடக்கிறது. கவனிங்க, கொர்நேலியு என்கிற ஒரு மனிதன், அதைதான் இங்கே 10வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தார். கவனிக்கணும், இந்த கொர்நேலியு வாழ்க்கையில ஒரு அற்புதமான சம்பவம். அதை நீங்கள் கட்டாயம் நீங்கள் வாசிக்க வேண்டும். 44வது வசனத்துக்கு நேராக உங்கள் சிந்தைகளை திருப்புங்க. அப்போஸ்தலர் 10:44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். எப்படி இறங்கினார்? பரிசுத்த ஆவியானவர் எப்படி இறங்கினார்? இதை நீங்கள் கட்டாயம் வாசிக்கணும். அப்போஸ்தலர் 11வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் பேசத் தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். கவனிங்களா, இது நல்லா புரிந்து கொள்ளணும். ஏதோ 2வது அதிகாரத்தில் இறங்கினதுதான் ஒரு பரிசுத்த ஆவியானுடைய காரியம். அதுக்கு பிறகு அப்படியெல்லாம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் வந்துவிட்டார், வந்த பிறகு அப்படியெல்லாம் நடக்காது என்றெல்லாம் சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த 2வது அதிகாரத்துக்கும் இந்த 10வது அதிகாரத்துக்கும் பல 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 நாட்கள், மாதங்கள் அப்படியே போய்கொண்டே இருக்கிறது. ஊழியம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் பேதுரு சொல்லுகிறார், ஒரு 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 வாக்குவாதம் வந்துச்சு, ஒரு குழப்பம் வந்துச்சு. இதெல்லாம் நீங்க பைபிள் வாசித்து தெரிந்து கொள்ளுங்க. ஆனா பேதுரு சொல்லுகிற அந்த கூற்று என்னவென்றால், அவர் சொல்லுகிறார், ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர்
இந்த ஒரு வேலை பார்த்துங்க. எங்க நேற்றைக்கோ முந்தினேற்றைக்கோ அல்லது 4 நாளைக்கு முன்பைக்கோ அல்லது 1 மாசத்துக்கோ அவர் சொல்லல. அப்படி என்றால் இதனுடைய கால கணக்கு எப்படி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். அவர்கள் யார்? விருத்த சேதனை இல்லாதவர்கள். அவர்கள் யார்? புறஜாதியார். அவர்கள் யார்? யூதர்களோடு சம்மதம் கலவாதவர்கள். யூதர்களுக்கும் அவர்களுக்கும் எந்த விதத்திலும் இணங்கி போக முடியாது. அப்படிப்பட்டவர்கள் மேல ஆவியானவர் வந்து இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். எப்படி இறங்கினார்? ஆதியில இறங்கினது போல. அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஒரு ஏக்கம், வாஞ்சை வர வேண்டும். அது என்ன வர வேண்டும்? ஆதியில பரிசுத்த ஆவியானவர் எப்படி இறங்கினாரோ அதே போல எனக்குள்ளும் இறங்க வேண்டும், உங்களுக்குள்ளும் இறங்க வேண்டும். இந்த வேத பகுதியை தியானிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒருவேளை இந்த சத்தத்தை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் கேட்பார்கள் என்றால் அவர்களுக்குள்ளும் ஆதியில எப்படி பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரோ அதே போல எனக்குள் இறங்க வேண்டும், உங்களுக்குள் இறங்க வேண்டும். ஆதியில இறங்கின அந்த பண்டமண்டல், அந்த ஆவியானவர் இறங்கின அந்த ஒரு நிலை என்னவென்றால், முதலாவது ஆவியானவர் வந்து அந்நிய பாஷையில பேசுவதற்கு முன்பதாக ஃபர்ஸ்ட் செவி திறக்கப்பட்டது, 2வது கண் திறக்கப்பட்டது, 3வது அவங்க சரீரத்தில் அக்கினி இறங்கினதை அவங்க உணர்ந்தாங்க, 4வது அவங்க சிந்தையில ஒரு மாற்றம், மனதில் ஒரு மாற்றம், சிந்தையில ஒரு மாற்றம். இந்த மாற்றம் நடந்தது. இந்த மாற்றம் நடந்தபடியினால்தான் அவங்க வெவ்வேறு பாஷைகளை பேச முடிந்தது. சிந்தையில ஒரு மாற்றம் வராம வெவ்வேறு பாஷைகளை பேச முடியாது. ஒரு வசனத்தை வாசிங்க. யோபு புஸ்தகம் 20வது அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய எண்ணங்களை திருப்புங்க. 20வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இதற்காக மறு உத்தரவு கொடுக்க என் சிந்தனைகள் என்னை ஏவுகிறபடியினால் நான் தீவிரித்து சொல்லுகிறேன். கவனிங்க, இங்க நாகமத்தியனாகிய சோப்பார் என்ன சொல்கிறான் என்றால், அவனுக்குள்ளாக மறு உத்தரவு கொடுக்க என் சிந்தனைகள் என்னை ஏவுகிறதா. அப்படின்னா என்னன்னா, நான் பேசணும்னா நான் பேசுவதற்கு முன்பதாக நீங்கள் தெரியாத அளவுக்கு என் சிந்தனையில ஒரு தூண்டுதல், ஒரு ஏவுதல் உருவாக வேண்டும். கவனிச்சீங்களா? இப்ப நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த பிரசங்கத்தை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அடுத்து என்ன பேசணும் என்கிறதை யார் அதை முடிவெடுக்கிறார் என்றால் என் சிந்தை முடிவெடுக்கிறது. என் சிந்தை சொல்லுகிறது, இதை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே இதுக்கு பிறகு இதை சொல்லு அப்படின்னு என் சிந்தை என்னை ஏவுகிறது. என்னை இந்த சிந்தை ஏவுகிறபடினால்தான் நான் இந்த கருத்துக்கு முன்பதாக இந்த கருத்து, அதுக்கு பிறகு அந்த கருத்து, அதுக்கு பிறகு அது அப்படின்னே சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். இதுதான் ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நடந்தது இருக்கிறது. இது எழுதப்படாமல் இருந்தாலும் அவங்க சிந்தையில ஒரு ஏவுதல் வருகிறது. ஒருத்தர் தமிழ் பாஷையை பேசுகிறார், இன்னொருவர் ஆங்கில பாஷையை பேசுகிறார், இன்னொருவர் வேறொரு பாஷையை பேசுகிறார். அந்த நாட்களில் இருந்த பாஷைகள் என்னென்ன பாஷைகள் இருந்துச்சோ அந்தந்த பாஷைகளை அவர்கள் பேச தொடங்கினார்கள். பேச தொடங்குவதற்கு முன்பதாக என்ன நடந்திருக்க வேண்டும்? அவர்கள் சிந்தையில ஒரு ஏவுதல் வர வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க அந்நிய பாஷை பேசும்போது உங்க சிந்தையில ஏதாவது நடக்குதா? உங்க சிந்தையில ஏதாவது ஒரு ஏவுதல் வருதா? அந்நிய பாஷைகளை பேசி ஆராதிக்கிற, ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து நான் இந்த கேள்விகளை வைக்கிறேன். மற்றவர்கள் தப்பித்துக் கொண்டதாக நினைக்காதீர்கள். நீங்களும் தப்பித்துக் கொள்ளவில்லை. உங்களுக்கும் பரிசுத்த ஆவியானுடைய அந்த விடுதலையின் அபிஷேகம் இல்லை என்றால் நீங்கள் பரிதவிக்கப்பட்டவர்களாய் மாறி போவீர்கள். இப்பொழுது அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ள உங்கள் சிந்தையை ஒருமுகப்படுத்துங்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியை பெற்ற மற்றவர்கள் உங்க பக்கத்தில் இருக்கிற இன்னொருவரை பார்த்து, பாத்தியா பாஸ்டர் ஒண்ணுதான் பேசுகிறார் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியை பெறாத உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த ஆவியானுடைய அனுபவம்
இந்த 2வது அதிகாரத்தில் நடந்ததை போல நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இப்பொழுதே கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு ஏக்கத்தோடு ஜெபிக்க ஆரம்பியுங்கள். வாஞ்சையோடு ஜெபிங்க. இதுக்கு முன்னதாக பெற்றவர்கள் ஒருவேளை அவங்க கண்ணு திறக்கப்படாதபடி, செவி திறக்கப்படாதபடி, அவர்களுடைய சரீரத்தில் ஒரு உணர்வு உண்டாகாதபடி, அவர்கள் சிந்தையில ஒரு ஏவுதல் இல்லாதபடி, ஒருவேளை ஏதோ ஒரு பரியாச உணர்வுகளோ, ஏதோ ஒரு அந்நிய பாஷையுடைய ஒரு சின்ன ஒரு அனுபவத்தையோ அவர்கள் பெற்றவர்களாக இருந்திருக்கலாம். இனி பெற வேண்டிய நீங்களாகிலும் இந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் ஏங்குங்கள். ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி கதறுங்கள். இந்த பெந்தேகோஸ்தே நாள் திரும்ப வருகிறது. இந்த பெந்தேகோஸ்தே நாளில் நடந்த ஏதோ அந்நிய பாஷை பேசினார்கள், அவர்கள் நாம அந்நிய பாஷையில் பேசினது என்பதெல்லாம் நமக்கு தெரிகிறது. ஆனால் அதற்கு முன்பாக பல காரியங்கள் நடந்திருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறப் போகிறது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும் பொழுது கவனிங்க, நான் இன்னும் சொல்லுகிற இன்னொரு பிரிவை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் உண்மையிலேயே பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெறுகிற அந்த நேரத்தில் அவனுடைய சிந்தையில் ஒரு மாற்றம் வராமல் அவனால் அந்நிய பாஷைகளை பேச முடியாது. அப்படி பேசினாலும் ஒரு சில நிமிடங்கள் பேசிவிட்டு அவன் அப்படியே அவனுடைய அந்த ஜெப உணர்வை விட்டு அப்படியே இழந்து போயிடுவான். நான் சொல்வதை நீங்க கவனிச்சீங்களா? இப்ப நீங்க அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கிறவங்க நான் 2 பிரிவா பிரிக்கிறேன். ஒரு பிரிவு என்ன என்றால், இந்த உணர்வை பெற்ற ஒரு பிரிவு. அவர்கள் அந்நிய பாஷையை உடனே திடீர்னு பேச மாட்டாங்க. உடனே அந்நிய பாஷை பேசி அப்படிலாம் ஆராதிக்க மாட்டாங்க. அப்படிலாம் அவங்க திடீர்னு அந்நிய பாஷை பேச மாட்டாங்க. அப்ப அந்நிய பாஷை பேசுறாங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன நடக்கும்னா, அதுக்கு முன்பதாக அவங்களுடைய சிந்தையில ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவங்க சிந்தையில ஒரு மாற்றம், அவங்களுடைய உயிர் உணர்வுகளில் ஒரு மாற்றம், அவங்களுடைய சரீரத்தில் ஒரு மாற்றம். அவங்க கண் ஏதாவது ஒரு காட்சியை பார்க்க ஆரம்பித்தது, அவங்க கண்ணில் ஒரு மாற்றம் வர ஆரம்பிச்சு. அதுக்கு பிறகுதான் அவங்க பல வார்த்தைகளை பேச ஆரம்பிப்பாங்க. இது ஒரு பிரிவினர். இன்னொரு பிரிவினர் அவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. நான் இப்ப சொல்ற அந்த குறிப்பே அவங்களுக்கு கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் பக்கத்துல உள்ளவ இப்பதான் 2 வருஷம் ஆயிடுச்சு, அவளே அந்நிய பாஷை பேசுறா, நான் 10 வருஷமா இருக்கிறேன், நான் அந்நிய பாஷை பேசுறேன்னா எல்லாரும் என்னை கேவலமா நினைப்பாங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட கொஞ்சம் கடன், இவங்கள்ட்ட கொஞ்சம் கடன், இவங்கள்ட்ட கொஞ்சம் கடன் வாங்கி அவங்க பேசுறதெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க ஒரு அந்நிய பாஷை பேசுவாங்க. இந்த அந்நிய பாஷை பேசுறவங்க பரிதபிக்கப்பட்டவர்கள். காரணம் என்ன? அவங்களுக்கு ஒரு ஆவியானவருடைய அனுபவமும் இல்லை, ஆவியானவர் கொடுக்கிற அனுபவம் கிடையாது. அப்படிப்பட்டவர்களை நீங்க எளிதாய் இனம் கண்டுபிடித்துக் கொள்ளலாம். அவர்கள் யார் என்றால், சபையில தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஜெபிக்கும் போது பார்த்தா அப்படியே அனல் பறக்க அந்நிய பாஷை பேசுவாங்க. அப்படி ஆடி வயிற்றில் இருந்து அப்படி சத்தம் எழும்பி, அப்பா இப்படி ஆவியில நிரம்புறாங்களே அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்க இருப்பாங்க. ஆனா அந்த ஜெபம் முடிந்த பிறகு அவங்கள்ட்ட அந்த ஆவி போயிடும். அது எந்த ஆவி என்பது நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்க. அந்த ஆவி போயிடும். இதுவரைக்கும் என்ன பேசுறாங்க, என்ன நடந்துச்சு, இவங்களுக்கு ஆவியானுடைய கனெக்ஷன் வந்துச்சா? எதுக்கு பேசுனாங்கன்னா, என்னை எல்லாரும் பெந்தேகோஸ்தேக்காரங்க இல்லைன்னு என்னை புறக்கணிச்சிட கூடாது, நான் அபிஷேகம் பெறலன்னு என்னை ஒதுக்கி வச்சிட கூடாது, என் சபையில நானும் அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணனா என்னை மற்றவங்க எல்லாரும் வித்தியாசமா பார்த்துருவாங்க என்பதற்காக அவங்க பேசுறதுனால ஆவியானவருக்கும் தொடர்பு இல்லை. ஆவியானவர் கொடுக்கிற அந்த அனலுக்கும் அது அக்கினிக்கும் அவர்களுக்கு தொடர்பு இல்லை. அதனாலதான் பாட்டு பாடி முடிச்ச உடனே 2 துள்ளு துள்ளிக்கிட்டு அதுக்கு பிறகு பார்த்தா சாட்சியையும் கவனிக்க மாட்டாங்க. அதுக்கு பிறகு நடக்கிற அறிவிப்பும் அவங்களுக்கு கேட்காது. விதவிதமான அறிவிப்பை வினோதமா பேசினாலும் ஆராதனை முடிச்ச பிறகு பாஸ்டர் என்ன சொன்னு கேட்பாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அவ்வளவு மயக்கமாயிடும், தூக்கமாயிடும்.
காரணம் அவர்கள் ஆவியானவருக்கும் அவர்களுக்கு தொடர்பு இல்லை. எனக்கு அருமையானவர்களே, ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்ற உண்மையிலேயே சிந்தை மறுரூபம் ஆகிற அனுபவத்தை பெற்றவர்கள் கூட பல நேரத்தில் இந்த அனுபவத்தை அவர்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு அந்நிய பாஷைகளை மாத்திரம் ஃபாலோ பண்ண அவர்கள் முற்படுகிறார்கள். அதனால் என்ன நடக்கிறது? ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களை அவர்களுடைய கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறார். என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதுதான் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மேல் பகுதி இதெல்லாவற்றை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இது ஏதோ ரோமருக்கு பவுல் எழுதினதா பாஸ்டர் அப்படின்னு சொல்லி நீங்க தப்பித்துக் கொள்ள முற்படலாம். ஆனால் அப்படி முற்பட முடியாது. என்ன நடந்துச்சு என்றால், இந்த ஒரு வசனத்தை நீங்கள் சிந்தியுங்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனம் இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு காதுடைய கேட்டுதா? தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனமில்லை. யாருக்கு மனமில்லை? யாருக்கோ வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ ஒரு நபர், அந்த நபர் ஏற்கனவே எப்படி இருந்தால் தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருந்தார். அவருடைய ஏக்கம், அவருடைய வாஞ்சை, அவருடைய விருப்பம் ஆவியானவரை பெற்ற நாளில் நீங்க கவனித்து பார்த்தீர்கள் என்றால் அப்படி தகதகன அனலா இருப்பார்கள். அவர்கள் உள்ளம் ஆனந்த களிப்பா நிறைந்திருக்கும். இப்பொழுது அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருக்கிற, ஆவியில் நிரம்பிக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், நீங்கள் இதற்கு முன்பதாக ஆவியானவரை எப்பொழுது பெற்றீர்களோ அப்ப உங்கள் சிந்தைகளை ஏறெடுத்து பாருங்கள். அப்பொழுது நீங்கள் உண்மையாகவே உங்களுடைய கண் திறக்கப்பட்டிருந்தது, உங்களுடைய செவி திறக்கப்பட்டிருந்தது, உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகியிருந்தது. மற்றவர்கள் யார் சொன்னாலும் நீங்க அவங்களுக்கெல்லாம் கீழ்ப்படித்து இருக்க மாட்டீங்க. அப்படியே அனலா இருந்தீர்கள். இப்ப ஏன் அந்த சிந்தை உங்களுக்கு இல்லை அப்படின்னா காரணம் என்ன? ஒரு சில வருடங்கள் ரொம்ப அனலா இருந்தீர்கள். பிறகு கொஞ்சம் நெருக்கடிகள், சோதனைகள், பிரச்சனைகள், பற்பல மேடு வெள்ளங்கள் உங்கள் வாழ்க்கையில வரும் பொழுது நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள் என்றால், தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்க உங்களுக்கு மனமில்லாமல் வேறு எதையோ பற்றி கொள்ள ஆரம்பித்து விட்டீர்கள். தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபாதர் சொல்றது போல இன்னும் நான் அறியணும்னு பாடணும். அல்லேலூயா. இன்னும் நான் உங்களை தெரிஞ்சுக்கணும். ஃபாதர் எவ்வளவோ ஆவியானுடைய அனாய்டிங்ல பல மடங்கு அவர் ஆவியில இருந்தாலும் அவருடைய ஏக்கம் குறையல. அவர் இப்பொழுதும் அப்படியே கதறுகிறார். இன்னும் நான் ஆண்டவரை பார்க்கணும், இன்னும் நான் ஆண்டவரை அறியணும். ஆனா நமக்கு இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு போகல. ஆனா போகாம இருக்கும் பொழுது நமக்குள்ளாக நாம பெற்றுக்கொண்ட அந்த அனுபவங்கள், அந்த காரியங்கள், இதை வைத்துக் கொண்டு தேவனை அறிகிற அறிவில் வளர வேண்டும் என்கிற அந்த உணர்வு இல்லாதபடி நாம் என்ன செய்கிறோம்? வேறு விதமாக நாம் வேறு காரியத்தை பற்றி கொள்கிறோம். உலகத்தை, உலகத்தின் ஆடம்பரங்களை, உலகத்தின் சிற்றின்மை, அதுக்கு மேலேயே ரொம்ப ஆசை, விருப்பம் வந்துச்சு. நம்ம விருப்பம், நம்ம ஏக்கம், நாம எதை பற்றி கொண்டிருக்கணுமோ அதை பற்றி கொண்டிராமல் வேறு எதையோ பற்றி கொள்கிறோம், பிடித்துக் கொள்கிறோம். பற்றி கொள்கிறோம் என்ற ஒருவேளை உங்களுக்கு புரியாம இருக்கலாம். நாம வேற எதையோ லைக் பண்ணுகிறோம், வேற எதையோ விரும்புகிறோம். என்ன விருப்பம் வர வேண்டும்? தேவனை அறிகிற அறிவில் வளரணும், தேவனை அறிகிற அறிவில் பெருகணும் என்று சொல்லுகிற ஒரு விருப்பம் இல்ல. அப்படி விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம வேதத்தை வாசித்து தியானிக்காம இருக்க மாட்டோம். தேவனை அறியணும்னா எப்படி அறிய முடியும்? கண்ணை மூடிக்கிட்டு ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னா ஆண்டவர் ஒன்றும் உங்க கண்ணு முன்னாடி நிற்க மாட்டேன். தேவனை அறிந்து கொள்ளணும்னா
வேதத்தை வாசிக்கணும். ஏதோ வாசிக்கிறது மாத்திரமல்ல, அந்த வாசிக்கிற பகுதி என்ன என்பதை புரிந்து கொள்ள பிரயாசப்படணும். லூக்கா, மத்தேயு, மார்க்கு, யோவான் போன்ற சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து இந்த 3 வருஷத்தில் அவருடைய வாழ்க்கை ஸ்டைல் எப்படி இருந்துச்சு, அவருடைய பேச்சு எப்படி இருந்தது, அவருடைய தியானம் எப்படி இருந்தது, அவருடைய ஜெபம் எப்படி இருந்தது, அவர் யாரிடத்தில் எப்படி மருத்துவம் சொன்னார், எந்தெந்த அற்புதத்தை எப்படி எப்படி செய்தார், இது எல்லாவற்றையும் ஒன்றொன்றாய் நான் தியானித்து யோசிக்க ஆரம்பித்தால் நமக்குள்ளாக தேவனை அறிகிற அறிவு பெருக ஆரம்பித்தோம். அல்லேலூயா. பரிசுத்தாவி பெற்றவங்க யார் இதை செய்கிறார்? பரிசுத்தாவியை பெற்றுவிட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் யார் தேவனை அறிந்து கொள்ள முற்படுகிறார்? யார் தேவனை புரிந்து கொள்ளணும், தேவனை அறிகிற அறிவில் வளரணும், இதை விட்டுவிடக் கூடாது என்று யாரெல்லாம் ஏங்கி அதற்காக முயற்சி பண்ணுகிறார்கள்? அதனாலதான், அப்படி முயற்சி பண்ணாதனாலதான் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, அவர்களுடைய கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்துட்டார். அவர்களுடைய கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்துட்டார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு, பார்க்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஒருவேளை நீங்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையை அனுபவிக்காதபடி இருப்பீர்கள் என்றால், அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தின் 4 வசனத்தை வாசித்து தியானித்து, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், இப்படிப்பட்ட ஒரு அனல், இப்படிப்பட்ட ஒரு கண் திறக்கப்பட்ட அனுபவம், இப்படிப்பட்ட ஒரு செவி திறக்கப்பட்ட அனுபவம், இப்படிப்பட்ட சிந்தையில ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிற அனுபவம் எனக்கு வேண்டும் என்று கதறுங்கள். ஒருவேளை அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் என்று மார்பு தட்டுவீர்கள் என்றால், நீங்கள் தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்கிறீர்களா, அல்லது அதை விட்டுவிட்டதனால ஆண்டவர் உங்களை கேடான சிந்தைக்கு விட்டுவிட்டாரா? இதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒன்று, நீங்கள் தேவனை அறிகிற அறிவில் நீங்கள் விருப்பம் உள்ளவர்களாய் வளர்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய சிந்தை கேடான சிந்தையாய் மாறி இருக்க வேண்டும், பொல்லாத சிந்தையாய் மாறி இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஆராதனையில, இந்த தேவனுடைய வார்த்தையை சிந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்க சிந்தையில கர்த்தர் அசைவாட வேண்டும் என்று விரும்புகிறார். உங்க சிந்தையில ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், பரலோகத்தில் ஒரு காரியங்கள் நடக்க வேண்டும் என்று பரலோகத்திலிருந்து ஒரு திட்டமிடுதல் உருவாக்கி அது உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கவனிங்க, உங்க குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், பரலோகம் விரும்புகிறது. அப்ப பரலோகம் விரும்புகிற அற்புதத்தை யார் ஆரம்பிப்பது, யார் அதை தொடங்கி வைப்பது? அந்த பரலோகம் விரும்புகிற அற்புதத்தை யார் இங்கே பிரகடனப்படுத்துவது? உங்களுக்கு புரிகிறதா? நான் சொல்வது புரிகிறதா? உங்க வாயிலிருந்து பரலோகம் உங்களுக்கு கொடுக்கிற அற்புதத்தை உங்கள் வாயிலிருந்து நீங்கள் அதை ஆமோதித்து அதை அறிக்கை பண்ணி அது நடக்கட்டும் என்று உங்க நாவில சொல்ல வேண்டும். சொன்னாதான் பரலோகம் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு நடக்கும். அப்போதான் நடக்கும். நீங்கள் அதை சொல்ல வேண்டும் என்றால் உங்க சிந்தை மறுரூபமாக வேண்டும். உங்க சிந்தையில பரிசுத்த ஆவியானவர் வந்து அசைவாட வேண்டும். உங்க சிந்தையில பரிசுத்த ஆவியானவர் மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். அப்படி மாற்றத்தை உண்டாக்கினால்தான் அந்த சிந்தை மாற்றம் அடைந்து தேவன் சொல்லுகிற வார்த்தை உங்கள் நாவிலிருந்து புறப்பட ஆரம்பிக்கும். அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு முடவனாய் இருந்தவனை பார்க்கும் பொழுது அவருடைய சிந்தையில என்ன நடந்துச்சு தெரியுமா? பரலோகம் இன்னைக்கு இந்த மனுஷனை சுகம் கொடுக்க போகுது அப்படின்னு அவருடைய சிந்தையில் உருவாயிற்று. பரலோகம் கொடுக்க போகுது தானே அப்படின்னு அவரு கண்
வார்த்தையை சொன்ன உடனே அந்த மனிதன் எழுந்து நடக்க ஆரம்பித்து விட்டான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் நடக்கவில்லை, உங்க வாழ்க்கையில் நிறைய அதிசயம் நடக்கவில்லை. தேவன் உங்களுக்கு முன்குறித்த பல காரியங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கவில்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? உங்க வாயிலிருந்து அதுக்குரிய கட்டளை பிறப்பிக்கப்படவில்லை. உங்க வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வெளியே வரவில்லை. கர்த்தருடைய வார்த்தை வெளியே வராததற்கு காரணம் என்ன? உங்கள் சிந்தை பரிசுத்த ஆவியானவரோடு இணையவில்லை. இணைந்திருந்தால் பரிசுத்த ஆவியானவர் ஏவ ஆரம்பித்து விடுவார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? ஏவுவார், ஏவி எழுப்புவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக அப்படியே செயல்பட ஆரம்பிப்பார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக ஒரு உணர்வை கொடுக்க ஆரம்பிப்பார். அப்பொழுது நாம் இயேசுவின் நாமத்தை சொல்லி நாம் அந்த காரியங்கள் நடக்கட்டும் என்று சொல்லும் பொழுது அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று தேவன் இந்த ஆராதனை நேரத்தில் உங்கள் நடுவில் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் நடுவில் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் சிந்தையை பரிசுத்தப்படுத்துங்கள், உங்கள் எண்ணங்களை பரிசுத்தப்படுத்துங்கள், உங்களுடைய நிகழ்வுகளை பரிசுத்தப்படுத்துங்கள். ஓ, தேவனோடு இணைந்து விடுங்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறவில்லை என்று குற்றச்சாட்டும்படியாக நான் வரவில்லை. பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு முன்பதாக என்னென்ன நடந்திருக்க வேண்டுமோ அது என் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்கிற ஆதாரத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த ஆதாரத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளோ அல்லது இந்த சத்தத்தை இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களா இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் ஆவியானவரோடு இணைக்கப்பட்டவர்களாய், பிணைக்கப்பட்டவர்களாய், உங்கள் கண்கள் திறக்கப்பட்டவர்களாய், உங்கள் செவிகள் கேட்ட அப்படிப்பட்ட காரியங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறவர்களாக, அற்புதங்களின் நன்மைகளையும் பெற்றுக் கொள்கிறவர்களாக உங்கள் சிந்தை மாற வேண்டும் என்று உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களுடைய எண்ணங்களில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். திரும்ப நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அற்புதத்தை யார் ஆரம்பிப்பது? யார் தொடங்கி வைப்பது? வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், இந்த மலையை பார்த்து பெயர்த்து போ என்று சொன்னால் போகும் என்று சொன்னார். என் நாமத்தினாலே நீங்கள் இதுவரைக்கும் எதையும் கேட்கவில்லை என்று சொன்னார். விசுவாசத்தினாலே நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சொன்னார். ஆண்டவர் எவ்வளவு அதிகாரத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் நாம தான் அதை பிரயோகப்படுத்தவில்லை, நாம் அதை உபயோகப்படுத்தவில்லை, நாம் அதை செய்யவில்லை, நாம் அந்த கட்டளையை கொடுக்கவில்லை. நம் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியம் நடக்கவில்லை. அதனால்தான் இத்தனை நாட்களாக நாம் தேவனிடத்திலிருந்து எந்த மேன்மையான காரியத்தை பெறாதபடி சின்ன சின்ன விஷயத்துல நடக்கிற சுகத்தையும் அற்புதத்தையும் நன்மையும் பெற்றுக்கொண்டு, ஓ கர்த்தர் எனக்கு இதை செய்தார் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் இதை பார்க்கிலும் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய விருப்பத்தோடு இருக்கிறார். பரலோகம் அதை செய்யும்படியாக ஆயத்தமாக இருக்கிறது. பூலோகத்தில் இருக்கிற நீங்கள் எதை கட்டுவீர்களோ, பூலோகத்தில் இருக்கிற நீங்கள் எதை கட்டமைப்பீர்களோ, பூலோகத்தில் இருக்கிற நீங்கள் எதை விடுவிப்பீர்களோ, பூலோகத்தில் இருக்கிற நீங்கள் எதை துரத்துவீர்களோ, உங்களுடைய நாவிலிருந்து எது புறப்படுகிறதோ அது நடக்கும். நீங்கள் துரத்தணும், கட்டணும், விடுவிக்கணும் அப்படின்னா உங்க சிந்தை முதலாவது எதை கட்ட வேண்டும் என்று பரலோகம் நினைக்குது, விரும்புகிறது, எதை துரத்த வேண்டும் என்று பரலோகம் விரும்புகிறது, இதை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ளணும். இதை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ளணும். அதற்காகத்தான் உங்க சிந்தையை கர்த்தர் ஆளுகை செய்ய விரும்புகிறார். எல்லாரும் அப்படி எழுமி இருப்போமா? எல்லாரும் எழுமி நின்று ஒரு சில நிமிடங்கள் நாம் ஜெபிக்க போவோம். இந்த சத்தத்தை கேட்கிற, பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருடைய சிந்தையிலும் பரிசுத்த ஆவியானவர் நடக்க வேண்டும் என்று விரும்புகிற மாற்றம் வர வேண்டும் என்று ஜெபிக்க விரும்புகிறோம்.
நாம விரும்புகிற மாற்றம் அல்ல, நாம விரும்புகிற அந்த மறுரூபம் அல்ல. பரலோகம் நம்முடைய சிந்தை எப்படி மாற வேண்டும், எந்தெந்த அற்புதங்களை செய்கிற சிந்தையாய் மாற வேண்டும், எந்தெந்த காரியத்தை நடப்பிக்கிற சிந்தையாய் மாற வேண்டும் என்று பரலோகம் விரும்புகிறதோ, பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறாரோ அப்படிப்பட்ட சிந்தையாய் மாற வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தையாய் மாற வேண்டும். ஒரு சீசர் ஒரு அரிய பெரிய காரியங்களை செய்கிறவர்களாய் இருந்தார். இன்னொரு சீசர் அவர்கள் செய்தது போல இல்லாமல் வித்தியாசமான காரியத்தை செய்கிறவர்களாய் இருந்தார்கள். இவர்கள் செய்த அற்புதத்தை அவர்கள் செய்ய முடியும், அவர்கள் செய்த அற்புதத்தை இவர்கள் செய்ய முடியும். ஆனால் ஆண்டவர் எவர்களை எந்தெந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று தூண்டினாரோ அவர்கள் அந்தந்த அற்புதத்தை செய்தார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். உங்கள் நடுவில் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். அந்த அற்புதத்தை செய்ய வேண்டும், அந்த அற்புதம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் சிந்தையை ஆளுகை செய்ய வேண்டும். நீங்க அதை பார்க்கணும். என்ன அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார், அதை நீங்கள் பார்க்கணும். எப்படிப்பட்ட வல்லமை எனக்குள்ளாக வருகிறது என்பதை உங்கள் சரீரம் உணரணும். உங்கள் செவி திறக்கப்பட்டு கர்த்தருடைய காரியத்தை உங்கள் செவி கேட்கணும். அப்படி கேட்கும் என்றால் உங்கள் சிந்தை மறுரூபமாகும். உங்கள் சிந்தைக்கு புரியும் என்ன வார்த்தை சொல்லணும், என்ன வார்த்தை பிறப்பிக்கணும், எப்படி கடிந்து கொள்ளணும், எப்படி விரட்டணும், எப்படி கட்டணும், எப்படி அற்புதத்தை கூறணும், எப்படி எல்லா காரியங்களை செய்யணும், என் ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுடைய சிந்தை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும். உங்க சிந்தை புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாலே உங்கள் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அதிகாரம் நிறைந்த வார்த்தையாய் மாற ஆரம்பிக்கும். அதிகாரம் நிறைந்த வார்த்தையாய் மாற ஆரம்பிக்கும். உங்க சிந்தை புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் உங்க ஜெபம் ஒரு பவர்ஃபுல் ஜெபமாய் மாற ஆரம்பிக்கும். உங்க சிந்தை பரலோகம் என்ன செய்ய நினைக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் எப்படி என்னை தூண்டுகிறார் என்கிறதை உங்க சிந்தை புரிந்து கொண்டாலே கர்த்தருடைய வல்லமை உங்கள் வாயிலிருந்து புறப்பட ஆரம்பிக்கும். உங்க நாவு சாதாரணமான நாவா இருக்காது, அசிங்கமான காரியத்தை பேசுகிற நாவா இருக்காது, ஏதோ கேலி கிண்டல் பேசுகிற நாவா இருக்காது. உங்க நாவு ஏதோ தேவையில்லாத காரியத்தை பேசி டைம் பாஸ் பண்ணுகிற நாவா இருக்காது. உங்க நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வல்லமை நிறைந்த வார்த்தையாக இருக்கும், அதிகாரம் நிறைந்த வார்த்தையாக இருக்கும், ஆளுகை செய்கிற வார்த்தையாக இருக்கும், துஷ்ட கிரியைகளை அழித்து போடுகிற வார்த்தையாக இருக்கும், அந்நிய அக்கிரிகளை அழித்து போடுகிற வார்த்தையாக இருக்கும், பொல்லாத மாந்திரீக கிரியைகளை அழித்து போடுகிற வார்த்தையாக இருக்கும். ஆண்டவர்கிட்ட கதறுங்க, ஆண்டவரே என்னை ஒரு விசை கூட நிரப்பும், என் சிந்தையை ஒரு விசை கூட நிரப்பும், என்னை ஏவுகிற ஒரு அனுபவம் எனக்குள் உருவாகட்டும். நான் என்ன செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக ஏவுதலை கொடுக்கக்கூடிய அனுபவங்கள் என் வாழ்க்கையில் வரட்டும். செத்த அனுபவங்கள் என்னை விட்டு நீங்கட்டும், உயிரற்ற அனுபவங்கள் என்னை விட்டு நீங்கட்டும். ஏதோ நானும் ஒரு கிறிஸ்தவன், நானும் ஒரு ஆவிக்குரியவன், நானும் ஒரு அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று பேரளவில் இருக்கிற அந்த அனுபவங்கள் என்னை விட்டு நீங்கி போகட்டும். என்னை பலப்படுத்து, என்னை பலப்படுத்து, என்னை பலப்படுத்து, என்னை பலப்படுத்து. எத்தனை பேர் கேட்கிறேன், ஆண்டவரே இத்தனை வருஷம் நான் பாஷை பேசுறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், நானும் மார்பு தட்டி கொண்டு எத்தனையோ நான் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் என்கிற ஒரு தைரியத்தில் இருந்தேன். நான் பாஷையின் அடையாளம் வெளிப்படுவதற்கு முன்பதாக என் கண்கள் திறக்கவில்லையப்பா, என் செவி அந்த பேர் இறைச்சலை கேட்கவில்லை, அந்த அக்கினிமயமான நாவை என் கண் காணவில்லை, என் நாம சரீரத்தில் நடக்க வேண்டிய அந்த உணர்வு எனக்குள் வரவில்லை.
என்னுடைய சிந்தை ஏவவில்லை. எந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று என் சிந்தை எனக்குள்ளாக ஒரு மாற்றம், எனக்குள்ளாக ஒரு ஏக்கம், எனக்குள்ளாக ஒரு காரியத்தை செய்யவில்லை. என்னை புதுப்பீங்கப்பா, என்னை புதுப்பீங்கப்பா. ஒரு விசை கூட அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து எனக்குள்ளாக ஒரு மாற்றத்தை கொள்ளும் ஆண்டவரே, எனக்குள்ளாக ஒரு மாற்றத்தை கொள்ளும். நான் பெற்றுக்கொண்ட ஆவியை நானே அவித்து போடக்கூடாது. கேடான சிந்தை எனக்குள் வந்ததினால், அவிசுவாசமான சிந்தை எனக்குள் வந்ததினால், தவறான சிந்தை எனக்குள் வந்ததினால், தேவன் விரும்பாத சிந்தை எனக்குள் வந்ததினால், கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை நான் ஆண்டவருடைய சார்பாய் நின்று கொண்டு செய்யாதபடி, தேவன் விரும்பாத காரியத்தை துணித்தலோடு செய்து கர்த்தருக்கு விருப்பமற்றவனாய் நான் மாறி போகாதபடி, என்னிடத்தில் இருக்க அந்த கேடான சிந்தை எடுத்து போடுங்கப்பா, தவறான சிந்தை எடுத்து போடுங்க. என்னிடத்தில் இருக்க அந்த அவிசுவாசமான சிந்தை எடுத்து போடுங்கப்பா, என்னிடத்தில் இருக்கிற அந்த தவறான எண்ணங்களை எடுத்து போடுங்க. நான் பரிசுத்த ஆவியானவரோடு இணையாதபடி என்னுடைய சிந்தை காணப்படுகிறது. அந்த சிந்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க. இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். தேவனை அறிகிற அறிவி, தேவனை அறிகிற அறிவில நான் வளர ஒப்பு கொடுக்கிறேன். நான் இனி தேவனை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் எப்படிப்பட்ட அற்புதங்களாம் செய்ய முடியும், எந்தெந்த அற்புதங்களை எப்படியெல்லாம் செய்வார், என்னென்ன கருத்துக்களை பேசுகிறார், என்னென்ன உபதேசங்களை சொல்லி இருக்கிறார், தேவனுடைய காரியம் என்றால் என்ன, தேவன் என்னென்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார், இதெல்லாம் நான் அறிய முற்படாதபடினால், இந்த காரியத்தில் எனக்கு வாஞ்சை விருப்பங்கள் இல்லாதபடினால், என்னுடைய சிந்தை கேடான காரியத்தை, சிந்தை என்னுடைய கேடான காரியத்தினால என்னுடைய சிந்தை நிரப்பப்பட்டு விட்டது. இதிலிருந்து எனக்கு விடுதலை தார், இதிலிருந்து எனக்கு விடுதலை தகப்பனே, தகப்பனே. ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய அன்பை நோக்கி வரப்பா, உம்முடைய பிரசன்னத்தை நோக்கி வருகிறோம், உம்முடைய காரியத்தை நோக்கி வருகிறோம். Thank you Jesus. இந்த ஜெபத்தில் உண்மையா இணைஞ்சிருக்கிற சில இருதயங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஓ, இந்த பிரசங்கத்தை கேட்கிற இந்த நேரத்தில் ஒரு உணர்வடைகிற அந்த இருதயத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஆளுகை இறங்கட்டும், கர்த்தருடைய ஆளுகை இறங்கட்டும். நான் எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டேன், நான் எதற்காக கர்த்தர் என்னை பிடித்தார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எனக்குள்ள அந்த அதிகாரத்தை வைத்தார், நான் இப்பொழுது எப்படி கீழ்த்தனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிற ஒரு உணர்வு ஒவ்வொரு சிந்தையை பற்றி பிடிப்பதாக, அவர்களுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றம் உண்டாவதாக. இந்த நாள் முதற்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நேரம் இடைவிடுவீராக, ஒவ்வொரு மேல் இடைவிடுவீராக. தேவனை அறியணும், தேவனை அறிந்து கொள்ளணும், தேவனை அறிந்து கொள்ளணும், தேவனை புரிந்து கொள்ளணும், தேவனை தெளிவாய் புரிந்து கொள்ளணும், தேவனை அறிந்து கொள்ளணும் என்று சொல்கிற அந்த அறிவில் ஒவ்வொருவரும் வளருவார்களாக, ஒவ்வொருவரும் வளருவார்களாக, ஒவ்வொருவரும் வளருவார்களாக. ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். சேர்ந்து சொல்லுங்க. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா,
இப்போதும் எனக்கு போதுமையா ராஜா உம் பிரசன்னம் தாருமையா எப்போதும் எனக்கு தாருமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ ஓ என் கையை பிடித்த காரம் பிடித்த நாயக சொல்லு காரம் பிடித்த நாயகரே கைவிடாத தூயவரே கைவிடாத தூயவரே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் இன்னும் உம்மை அறிந்து கொள்ளணுமே இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் கிட்டி உங்க பக்கத்துல இன்னும் கிட்டி பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் தேவன் உங்கள் சிந்தையை மறுரூபமாக்குவாராக. தேவன் உங்கள் சிந்தையிலிருந்து நீங்க என்ன மருத்துவம் சொல்லணுமோ என்ன பேசணுமோ அதை தேவன் உங்கள் சிந்தையிலிருந்து தூண்டுவாராக. உங்க சிந்தை மாற்றம் அடைவதாக. 120 பேருடைய சிந்தையும் கர்த்தர் தூண்டினார். அவர்கள் ஒவ்வொரு பாஷைகளை பேசினார்கள். அவர் அந்த சிந்தை அப்படியே அவருடைய ஆளுமைக்கு கொண்டு வந்து விட்டார். உங்க சிந்தையை அப்படியே கொண்டு வர போகிறார். நீங்கள் இனி ஜெபிக்கிற ஜெபம் பயனுள்ள ஜெபமாய் மாறும். இனி நீங்கள் சொல்லுகிற வார்த்தை அதிகாரம் நிறைந்த வார்த்தையாய் மாறும். உங்கள் நாவை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். உங்கள் செவியை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். உங்கள் கண்களை கர்த்தருக்கு ஒப்பிடுங்கள். ஏன் உங்கள் சரீரத்தை கர்த்தருடைய அக்கினி ஆளுகை செய்யும்படி ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்கள் மூலமாய் எதை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறாரோ அது ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது. எந்தெந்த காலகட்டத்தில், எந்தெந்த பருவத்தில், எந்தெந்த வயதில், எந்தெந்த நாட்களில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் திட்டமிட்டிருக்கிறாரோ அந்தந்த திட்டங்கள் நிறைவேறும்படியாக இன்றைக்கே உங்க சிந்தைகளை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆளுகை செய்து நடத்துவாராக. எங்களை அதிகமாக நேசித்து நடத்துகிற எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆரம்ப காலத்தில், ஆரம்ப நேரத்தில் ஆண்டவரே, இந்த நெட்வொர்க் பிரச்சனையினால பல தடைகள் இருந்தாலும் தேவனுடைய செய்தியை ஆரம்பித்த பிறகு அநேக இந்த வார்த்தைகளை கேட்க நீ கொடுத்த நல்ல தருணத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதை கேட்க முடியாதபடி போனவர்களும் திரும்ப இதை கேட்பார்கள். அவர்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் அவர்களோடு பேசும். இது ஒரு மனித சத்தமாய் வெளிப்படாதபடி கர்த்தருடைய சத்தமாய் அவர்கள் இருதயத்தில் உருவாகி அவர்களுக்குள்ளாக இழந்து போன அந்த அனலை, இழந்து போன அந்த மங்கி எரிகிற அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிரகாசத்தை இழந்து போன அந்த நிலையில் இருக்கிறவர்கள் இதை கேட்கும் பொழுது ஆவியில் அனல் கொண்டவர்களாய் கர்த்தருக்காய் எழுப்பி அரிய பெரிய காரியங்களை செய்கிறவர்களாய் மாறுவார்களாக. நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து அற்புத கரம் உடைய பிள்ளைகள் மேல் நிரம்பி இருக்கட்டும்.
நிறைந்து இருக்கட்டும். பெரிய காரியம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தருடைய ஆசீர்வாதம்.